கோபுரங்கள் சாய்வதில்லை. ஜாதகத்தை காரணம் காட்டி நம்ம சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போடுறாங்கன்னு நினைச்சிட்டா மீரா சிவாக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராளோ அதை விட ஒரு படி மேலேயே உங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவா. உனக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா போச்சுப்பா. நான் நல்லதான் பார்க்க. அண்ணா, அந்த பொண்ணுக்கு தானே அப்பா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தாரு. அப்படின்னு மாப்பிள்ள நீ விரும்புற சிவாதான். ஆமா நிர்மலா, மீராவும் சிவாவும் ஒருத்தர் விரும்புறதால அப்பா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அப்போ சிவா எனக்கு இல்லையா? நிர்மலா, அப்போ எனக்கு சிவா இல்லையா? அண்ணா, அப்ப எனக்கு சிவா இல்லையா? இல்ல, சிவா எனக்கு இல்ல. நிர்மலா, நிர்மலா, சிவா எனக்கு இல்ல. எப்படி நான் மிஸ் பண்ணேன்? அந்த சிவா இந்த மீராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியாம போச்சு. நிர்மலாக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையே. நிர்மலா முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? அவளை நான் ஏமாத்திட்டேனே. இல்ல நிர்மலா, சிவா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா உன்னோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சிவா விரும்பணும்னு இல்லை, நீ விரும்பினாலே போதும். அதை நான் நடத்தி வைப்பேன். இப்போ ஒன்று கெட்டு போல கல்யாணம் மட்டும் தான் நடந்திருக்கு. அவங்க ஒன்று சேர்றதுக்குள்ள அவங்கள பிரிச்சும் கூட சேர்த்து வைப்பேன். இது உன் மேல சத்தியம், உன் மேல சத்தியம். டைம் ஆகுது. மா, தினேஷ், லக்கேஜ் எல்லாம் வண்டியில வச்சிட்டியாப்பா? 2 பேக்கையும் எடுத்து கார்ல வச்சுட்டேமா. சிவா, நல்ல நேரத்துல கிளம்பணுப்பா. வாங்கப்பா. மீரா, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? இப்ப மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. 100 வருஷம் 2 பேரும் சந்தோஷமா வாழணும். சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? டேய் இருடா. ஆமாடி மீரா, இவ்வளவு நாள் நீ அப்பா கூட இருந்த, அவருக்கு சமைச்சு போட்டு பாத்துக்கிட்ட. இப்ப நீயும் இங்க இல்ல, இதுக்கப்புறம் அவர் தனியா இங்க இருக்கணுமாமா? அவரும் நம்ம வீட்டுக்கே வந்துடலாமே. என்னம்மா மீரா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு இப்ப இப்படி கண்ணு கலங்கிட்டு இருக்க? அத்தை, நான் போயிட்டா அப்பா தனியா இருப்பாரேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் வேணும்னா சிவா கிட்ட கேட்கலாமான்னு அப்பா கிட்ட கேட்டேன். சிவா ஒத்துக்கலாம், அவங்க அம்மா எப்படி ஒத்துப்பாங்கன்னு அப்பா கேட்டாரு. இப்ப நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு சந்தோஷத்துல கண்ணே கலங்கிடுச்சு. அப்பாவுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல அத்தை.
இந்த பாரு, கொஞ்சம் முன்னாடி உனக்கு நான் என்ன சொன்னேன்? நான் உன் அம்மான்னு சொன்னேன்ல, இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கண் கலங்க கூடாது, புரியுதா? மா என்னம்மா நீங்க? அப்பா தனியா இருந்தாதாம்மா அவருக்கு கௌரவம். அவர் இங்கே இருக்கட்டுமா? நீ பேசாம இருடா. இனிமே மீராவோட அப்பா நம்ம வீட்டுல தான் இருப்பாரு. மீரா, பாத்தி எங்க அம்மாவை? இவங்கள பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனா இவங்களோட நல்ல மனசு வேற யாருக்குமே வராது. அருமையா சொன்னீங்க சிவா. அவங்களோட மாதிரி நல்ல மனசு யாருக்கும் வராது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இப்படி ஒரு மாமியாரை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. டேய், கண்ணு வைக்காதடா. அம்மா மீரா, நீ ஏன் உன் வாயால உங்க அப்பா கிட்ட நம்ம வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுமா. ம். அப்பா நீங்க இங்க தனியா இருக்க வேண்டாம், அத்தை கூட எங்க வீட்ல போய் இருங்கப்பா. பாத்தீங்களா என் மருமகள? எங்க வீடுன்னு சொல்றா. இதுக்கப்புறம் என்ன சம்பந்தி? எதுக்கு யோசிக்கிறீங்க? கிளம்பி வாங்க. இருக்கட்டும் சம்பந்திமா, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து எப்ப வரும்னு நானும் மீராவும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப நாங்க வரல. ஏன் அப்படி பாக்குறீங்க? இப்ப நான் வரலன்னு தானே சொன்னேன். மீரா ஹனிமூன் போயிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ள இந்த வீட்டை வாடகைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். என்ன இன்னும் ஒரு வாரம் தானே, வீட்டை பூட்டிட்டு வர வேணான்னு பாக்குறேன். சரி 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 வாங்க, டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஆமா, சரி. நல்ல நேரத்துல கிளம்புங்கப்பா. வாங்க. வாங்க. வா மீரா. ஆமா. மீரா, ம்? இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறமா நம்ம கல்யாணம் இன்னைக்கு நல்லபடியா நடந்துச்சு. இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ரூம் போறோம். போனதுக்கு அப்புறமா ரூமை செக்இன் பண்றோம், ரிஃப்ரெஷ் பண்றோம். அப்புறம் 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 எல்லாம் நாளைக்கு தான். அதான் அத்தை சொல்லிருக்காங்கல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. மீரா, அவங்க தான் வயசானவங்க ஏதோ சொல்றாங்க, அவங்க பேச்செல்லாமா கேட்டுக்கிட்டு இருப்ப? இல்ல சிவா, பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால நாளைக்கு தான். என்ன மீரா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் டைம் இதெல்லாம் பார்ப்பாங்களா? இதுலலாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா என்ன? எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. என் அத்தைக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. அவங்க சொன்னா நான் கேட்பேன். என்ன மீரா இந்த மாதிரி ஒரு குண்டத்துக்கு போடுற? நம்ம எந்த மாதிரிலாம் இருக்க போறோன்னு நான் எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னடானா இன்னைக்கு நாள் நல்லலாம் அது இதுன்னு சொல்லி என்னோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் நீ ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. போ மீரா. சிவா, தினேஷ் ரூம் புக் பண்ணதுனால தான் அத்தை நம்மள அனுப்பி வச்சிருக்காங்க. இல்லனா நாளைக்கு தான் வந்திருப்போம். இதை பாரு, உனக்கு நான் முக்கியமா இல்லை எங்க அம்மா முக்கியமா? எனக்கு என் அத்தை தான் முக்கியம். என் மூலமா தானே என் அம்மா உனக்கு தெரியும். ஆமா, அவங்க இல்லனா நீங்க இல்ல. அவங்க மூலமா தான் எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் வாய்க்கிழி நல்லா பேசு, மத்த எல்லாத்தையும் கோட்டை விட்டுரு. ஆண்டவா, கல்யாணம் பண்ணி என்ன பிரம்மச்சரியா இருக்கணும்னு சாபம் விட்டுடி ஆண்டவா. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க பிரம்மச்சாரி, நாளையில இருந்து நீங்க சம்சாரி. அத்தை எண்ணி 10 மாசத்துல குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால நாளையில இருந்து நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். அம்மா தான் பக்கத்துல இல்லல்ல, அம்மாக்கு எங்க தெரிய போகுது? ப்ளீஸ். அதனால இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஐயோ, நான் மாட்டேன். அதான் அத்தைக்கு செய்யற துரோகம். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மீரா. நம்ம சந்தோஷமா இருக்கிறது எப்படி மத்தவங்களுக்கு துரோகமாகும்? நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும். ஆத்தா, சரிம்மா, ஓகே, நான் சைலண்டா வரேன். என்ன கோவமா? வருத்தம். கொஞ்சம் சிரிங்கள. ஐயோ, பயமா இருக்கு. எதுக்கு நீங்க முகத்தை உம்முனே வச்சுக்கலாம். சரி, ஓகே.
சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குதே தம்பி. இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்ன பண்றது? நீங்க ஏதாவது சொல்லி தம்பியை சமாதானப்படுத்துங்க. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தா? அப்பா நம்ம வீட்டுக்கு போலாம்ப்பா. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. இத பாரு விஷ்ணு, டாக்டர் உன்னை இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. நீ ஏன் வீட்டுக்கு போகணும்னு இப்படி அவசரப்படுற? அப்பா எனக்கு சின்ன அடிதான்ப்பா, கட்டு தான் பெருசா போட்டிருக்காங்க. நான் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு அம்மா கூட இருந்தாலே நான் நல்லா இருப்பேன். சொன்ன கேளுங்கப்பா, எனக்கு இப்பவே வீட்டுக்கு போகணும். அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருக்கல்ல. தம்பி விஷ்ணு தம்பி, அப்பா சொல்றத கேளுங்களேன். ஒரு நாள் தான் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போனா என்ன? இதோ நான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட விஷயத்த சொல்லி நாளைக்கு தம்பி வந்துருவாருன்னு சொல்றேன். எனக்கு இப்பவே அம்மாவும் தங்கச்சியும் பார்க்கணும். நான் நேத்துல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு கண்டிப்பா நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் இல்லாம அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரிப்பா, நான் போய் டாக்டரை பார்த்து போலாமான்னு கேட்டுட்டு வரேன். சரியா? தம்பி ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இல்லைண்ணா, நான் இல்லாத நேரத்தில் சின்ன குழப்பங்கள் நடந்திருக்கு. அதை சரி பண்ண நான் இப்பவே வீட்டுக்கு போகணும். தம்பி, அப்பா உங்களுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா? அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருக்கு நீங்க என்ன ரொம்ப உயிர் தம்பி. நீங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு அங்கே எங்கேயும் நகரவே இல்லை. என்ன விஷ்ணு, வீட்டுக்கு போக ரொம்ப அடம் பிடிக்கிறீங்கன்னு அப்பா சொன்னாரு. ஆமாம் டாக்டர், நான் உடனே போய் என் அம்மாவும் தங்கச்சியும் பார்க்கணும். நான் வேணும்னா செக்கப்புக்கு டெய்லி வரேன். என்னை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. விஷ்ணு, உங்களுக்கு சின்ன அடிதான், அதனால உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சின்ன அடிதானேன்னு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. அப்புறம் அது பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு போய் விட்டுரும். நீங்க கண்ணு முழிப்பீங்களோ மாட்டீங்களோன்னு உங்க அப்பா ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாரு. எல்லாம் சரிதான் டாக்டர், ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது என் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பயப்படுவாங்க. அதனால் நான் இங்கே இருக்கிறத விட என் வீட்டுக்கு போகிறது தான் பெட்டர். அதுவும் நான் அவங்களோட கேரில் இருந்தால் நான் இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். சரி, நீங்க சொல்றத கேட்கறேன். நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்றேன். ஆனா ஒண்ணு, நீங்க டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க வரணும். கண்டிப்பாக வரேன் டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? எனக்கு இந்த கட்டை எடுத்துட்டு சின்னதாக ஒரு கட்டு போட முடியுமா? எதுக்கு விஷ்ணு? இவ்வளோ பெரிய கட்டை பார்த்தா எங்கள் அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. அதனால தான் சின்ன கட்டை போட்டு விட சொன்னேன். விஷ்ணு, தையல் போட்டிருக்கு, சின்ன கட்டு போட்டா சரியா வராது. நீங்க உங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க அப்பா உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. இவருக்காகவாவது நீங்க உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு தலையில தண்ணி படக்கூடாது. ஓகே டாக்டர், நான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் எனக்கு சின்ன கட்டை போட்டு விட சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே விஷ்ணு, நீங்க வீட்டுக்கு போகும்போது கட்டை மாத்திக்கிங்க. அப்புறம் சில பிரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுக்குறேன். டைம்க்கு சாப்பிடுங்க. டெய்லி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிங்க. ஷூர் டாக்டர். மூர்த்தியானா, தம்பி டாக்டர் கூட போய் கொஞ்சம் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி தம்பி. கிளம்பலாமாப்பா? ஓகே விஷ்ணு, டேக் கேர். தேங்க்ஸ். தேங்க்யூ டாக்டர். ஏன்பா, நீ இப்போ வீட்டுக்கு போகணும்னு ஏன் அவசரப்படுற? நான் அம்மாவை பார்க்கணும்ப்பா. அவங்கள பார்த்தா எல்லாமே சரியாயிடும். சரிப்பா, உன்னோட இஷ்டம். விஷ்ணு, விஷ்ணு, விஷ்ணு என்ன பாச்சு? என்ன இது தலையில கட்டு? என்னங்க விஷ்ணுக்கு என்னங்க ஆச்சு? அம்மா, அது வந்து ஒன்றும் இல்லைம்மா. போன இடத்துல பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன், அவ்வளோதான். என்னடா ஆச்சு உனக்கு? அப்பா, அண்ணாக்கு என்னாச்சு? நான் ஃபோன் பண்ணும்போது கூட நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இல்லம்மா, ஒரு சின்ன அடிதான். விஷ்ணு தான் உங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா. அது ஒண்ணும் இல்லம்மா, கார்ல வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான்.
என்னங்க சொல்றீங்க? கார்ல வரும்போது ஆக்சிடென்டா? அப்பா இதுக்கு தான் சொன்னேன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு. சின்ன கட்டு தான் போட்டு வந்திருக்கேன், அதுக்கே இவ்வளோ ஷாக் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? ஒன்றும் இல்லைம்மா. விஷ்ணு, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால அதை தாங்க முடியாதுடா. மா ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதம்மா. சொல்கிறேன்ல, நீங்கள் உள்ளே போங்க. நீ வா. போ, வாங்கப்பா. உட்கார். உட்காருப்பா. விஷ்ணு, பார்த்து கவனமா இருக்க வேண்டாமாப்பா? அம்மா, அண்ணன் தான் சொல்றாருல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்லி, அப்புறம் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அதுக்காக என் பையனுக்கு அடிபட்டு தலையில கட்டு போடுற அளவுக்கு வந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட உங்க அப்பா என்கிட்ட சொல்லல. ஏங்க, இவன் தான் சொன்னானா? நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டீங்களா? ஏய், என்ன வாசுகி இது? கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப நீ விஷ்ணுக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டு அதை கூட முதல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்பா விஷ்ணு, தலை வலிக்குதாப்பா? ஜூஸ் ஏதாவது போட்டு தரட்டுமா? மா, ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சூடா அண்ணனுக்கு காஃபி போட்டு கொண்டு வா, அப்பதான் தலைவலி கம்மியாகும். சரிம்மா. போய் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிப்பா. சரி, மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்களா? எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவன் தான் காஃபி கேட்கறான்ல, அவனோட சேர்த்து எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க. ஐயா, நல்ல வேளை அம்மாவை நல்லா சமாளிச்சீங்க. அப்பா, உண்மையிலே நடந்தது என்ன? ஏய், ஒன்றும் இல்லை, அம்மா டென்ஷன் ஆனாங்கல்ல, அது அப்பா சமாளிச்சார்ல, அதான் மூர்த்தி என்ன சொல்லிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. ஏய், அம்மா வர பேசாம இரு. இந்தப்பா, இந்தாங்க. மா, என்னம்மா 2 பேருக்குன்னு சொன்னா 2 பேருக்கு தான் கொண்டு வருவியா? நானும் மூர்த்தி அண்ணனும் என்ன தப்பு பண்ணோம்? மா, என்னப்பா? இவங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு கொடுத்துருங்க, இல்லைன்னா சாமி ஆடிடுவா. சரிப்பா. நான் போய் மேல ரெஸ்ட் எடுக்கிறேன், தலைவலி. சரிப்பா, நீ போ. மேல இருக்கும்பா. சரி. பூஸ்ட் வேணும். என் பையனே காஃபி குடிச்சிட்டு போறான், உனக்கு பூஸ்ட் கேக்குதா? வாசுகி, என் குழந்தை தான் ஆசைப்பட்டு கேட்கறால, கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ. ஓடி போய் எடுத்துட்டு வா போ. போ. அண்ணா, ரொம்ப டயர்டா இருக்கா? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. அண்ணா, சிவாவை நம்ம எப்போ போய் பார்க்க போறோம்? நிர்மலா, நான் உன்னை கேட்டா உண்மையை சொல்லுவியா? கேளுண்ண, என்ன விஷயம்? இப்போ சிவாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்க? நான் அப்பா சொன்னதுதான், நீ பாக்குற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாண்ணா, நீ பாக்குற யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா நீ பாக்குற மாப்பிள்ளை சிவாவா இருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் அப்படி சொன்னேன். இங்க பாரு நிர்மலா, சிவா உனக்கு தான். சிவாவோட உன்னை நான் சேர்த்து வைப்பேன். தேங்க்ஸ்ண்ணா. அம்மா, ஏன் முன்னாடி அப்படி கேட்ட? இல்ல, சும்மா நீ சிவா மேல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு பார்க்கலாம் தான். பரவாயில்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. அண்ணா, அது நீ அப்படி கேட்டதும் ஒரு நிமிஷம் என் ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருந்ததுண்ணா. என்ன சொல்ற? நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன். நான் சிவாவை லவ் பண்றது உண்மைதான். அதே சமயம் எனக்கு சிவாவா இல்ல நீயா அப்படின்னு கேட்டா எனக்கு நீதானா முக்கியம். சரி, சாரி. இனிமே உங்ககிட்ட நான் அப்படி கேட்க மாட்டேன். உன் சிவா உனக்கு தான், நான் இருக்கல. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, நீ போய் ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறமா பேசலாம், ஓகேவா?
அப்பப்பப்பா, வீட்ல வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னு தான் பேரு. ஒரு வேலை செய்யறது இல்ல, எல்லாம் நம்மளே செய்ய வேண்டியிருக்கு. இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் கையால மொத்து வாங்கினாதான் திருந்துவாளுங்க. இந்த நேரத்துல யாரு? சிவாவும் மீராவும் போய் சேர்ந்திருப்பாங்களா? விஷ்ணு தம்பி, ஹலோ, சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. என்னடா நேத்துல இருந்து போனே காணுமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து தம்பி, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க அண்ணன் திரும்ப ஏதாவது மிரட்டுறாரா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. என் பையன் சிவா ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. எனக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்பதான் தம்பி தெரிய வந்தது. என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு அந்த பொண்ணுக்கே திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா போச்சு. அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூனுக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்ன சார், உங்க மகனுக்கா விபத்து? என்ன பலமான அடியா? சார் இப்ப எப்படி இருக்கு? நான் அவரை பார்க்கலாமா? சிவா, நீ மீராவுக்கு சொந்தம் இல்ல, என் தங்கச்சி நிர்மலாக்கு மட்டும்தான் நீ சொந்தம்.